بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. மஜ்மஅத்துல் உலமா சபையும் வெள்ளக்கல் மக்கா மஸ்ஜித் நிர்வாகமும் இணைந்து நடத்தும் இனிய ரமலானே வருக நீ இறையருள் தருக என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற இப்பள்ளியின் பெருமைக்குரிய முத்தவல்லி ஆலி ஜனாப் அல்ஹாஜ் சையது ஜான் சாஹிப் அவர்களே, முன்னிலை வகிக்கிற இந்த மஹல்லா மக்கா மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் மஜ்முஅத்துல் உலமா சபையின் கண்ணியமிகு உலமா பெருமக்களே, அசர் முதல் மிகச் சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி ரமலானை அலங்கரிப்போம், அழகிய நல்லமல்களால் அறம் நிறைந்த சேவைகளால் அப்பழுக்கற்ற தான தர்மங்களால் என்று மிகச் சிறப்பாக பேசிய மௌல்வி ஹாஃபிஸ் ஹெச் முகமது அப்பாஸ் முஃப்தி சுபூரி ஹஸ்ரத் அவர்களே, மௌல்வி எஸ்எம்எம் முகமது அமீன் தாவூதி ஃபாசில் இஸ்லாஹி ஹஸ்ரத் அவர்களே, மௌல்வி ஹாஃபிஸ் எம் முகமது யாசின் பிலாலி ஹஸ்ரத் அவர்களே, மக்ரிபுக்கு பின்னால் மஜ்முஅத்துல் உலமாவின் தலைவர் தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய முகமது யூசுப் மன்பஇ ஹஸ்ரத் அவர்களே, எனக்கு முன்னால் மிகச் சிறப்பான ஒரு உரையை தந்த தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய மதிப்புமிகு துணை செயலாளர் மந்தைவெளி ஈதுகா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌல்வி அல் ஹாஃபிஸ் அல்ஹாஜ் KM முகமது இலியாஸ் ரியாசி ஹசரத் அவர்களே, வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே, கண்ணிய மிகு ஜமாத்தினர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனிய ரமலானே வருக இறையருள் தருக என்ற இந்த சப்ஜெக்டில் நாம் பேசியாகணும்ல. எனக்கு முன்னால் பேசிய எல்லா உலமாக்களும் இதே சப்ஜெக்டில் பேசியிருந்தாலும் கூட ஒரு 10 நிமிடமாவது அது குறித்து நான் பேச வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன். ரமலான் ஒரு மகிழ்ச்சியான மாதம். நம்மளுக்குன்னா ரமலான் என்று பேரை கேட்டாலே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? சில வியாபாரிகளுக்கு தீபாவளி அப்படின்னு பேரை கேட்டாலே ஒரு மகிழ்ச்சி. 2 மாதத்தில் தீபாவளி வரப்போகுது, 3 மாதத்தில் தீபாவளி வரப்போகுது, புள்ள கல்யாணத்தை ஜாம்பு நடத்திடணும், வீட்டை நல்லா கட்டிடணும், இருக்கிற இந்த பிச்சல் புடுங்கல் எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். எலெக்ஷன் என்றாலே அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம். போன எலெக்ஷனில் கைவிட்ட பதவியை எப்படியாவது பிடிச்சிடணும், அல்லது இருக்கிற பதவியை எப்படியாவது தக்க வைக்கணும். ஒரு வியாபாரி தீபாவளிக்கு முன்பு 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே அல்லது 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே தீபாவளிக்காக தயாராவது போல, ஒரு அரசியல்வாதி எலெக்ஷனுக்கு 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே தயாராகுவது போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த ரமலானுக்காக அதற்கு முன்னால் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் தயாராவதுடன் உம்மத்தையும் ரமலான் குறித்த என்ன ஓட்டங்களை அவர்களிடத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபு வந்துட்டாலே போதும். ரமலான் குறித்த சிந்தனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள் என்றால் எவ்வளவு மகத்துவமும் மகோன்னதமும் இந்த ரமலானில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பெரும் தலைவர் ஒரு பெருநகருக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்யப்படுமோ, என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுமோ, ஒரு பெரும் தலைவர் ஒருவரின் நினைவு நாள் என்றால் என்ன காரியங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுமோ, ஒரு முக்கிய நிகழ்வு என்றால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுமோ, அவை அனைத்தும் ரமலானுக்காக செய்யப்படுகிறது. ஒரு பெரிய அரசியல் தலைவர் வருகிறார், பிரதமர் வருகிறார், சிட்டியே அலங்கரிக்கப்படும், அழகுபடுத்தப்படும். சாலைகள் சில ஊர்களுக்கு குண்டும் குழியுமா இருக்கும். ஏதாவது முதலமைச்சர் வர்றாருண்டா சாலைகள் ரெடியாகும், ஊரே அலங்கரிக்கப்படும். ட்ரோன்கள் பறக்க தடை போடப்படும். ஜனாதிபதி மதுரைக்கு வந்தால் ட்ரோன்கள் பறக்க தடை போடப்படும். எலெக்ஷன் வருகிறது, சட்ட ஒழுங்கை காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிலர் கைது செய்யப்படுவார்கள். இருக்கு சில முக்கிய தலைவர்களின் நினைவு நாள் கைதிகள் விடுதலை செய்யப்படுவதுண்டு. ஒரு முக்கிய நிகழ்வுகளுக்காக அல்லது மிக முக்கிய பிரமுகர் ஒருவரின் வருகைக்காக அல்லது முக்கிய பெருந்தலைவரின் நினைவு நாளுக்காக என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறதோ அத்தனை நடவடிக்கைகளும் ரமலானுக்காக மேற்கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதோ ரமலான் வந்து விட்டது, பரக்கத்தான மாதம், சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது. சொர்க்கத்தின் வாயில்களில் எதுவும் மூடப்படுவதில்லை, நரகத்தின் வாயில்களில் எதுவும் திறக்கப்படுவதில்லை. ஒரு முக்கிய நிகழ்வுகள் அல்லது முக்கிய தலைவர் வருகிற பொழுது என்ன நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரமலானுக்கும் உண்டு. ஷயாத்தீன்கள் விலங்கிடப்படுகின்றன, அழிச்சாட்டியம் செய்யும் ஜின்னுகள் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அது இந்த நாளின் பெருமையை காட்டுகிறது. லில்லாஹி உத்தகாஉ மினன்னார். இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுபவர்களும் உண்டு, கைதிகள் விடுதலை செய்யப்படுவது உண்டு. பெருந்தலைவர்களின் நினைவு நாட்களில் அண்ணா நூற்றாண்டு நினைவு, கைதிகள் விடுதலை செய்யப்படுவது போன்று ரமலான் வந்துவிட்டால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் நரகவாசிகள். ஒவ்வொரு நாளும் இது நடைபெறுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில முக்கிய நாட்கள், அந்த நாட்களில் நீண்ட நாட்கள் முயற்சித்து கட்டுரைகள், கவிதைகள், ஆக்கங்கள் எல்லாம் தயார் செய்து நூல் வெளியிடப்படுவது உண்டு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானில் ஒரு சிறப்பு மிகு இரவை வைத்திருக்கிறான். அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நூலை வெளியிட்டான். அந்த வேதம் அகிலத்திற்கே வழிகாட்டும் வேதம். ஒரு தலைவரின் வருகைக்காக என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுமோ, ஒரு பெருந்தலைவரின் நினைவு நாட்களுக்காக என்ன காரியங்கள் எல்லாம் செய்யப்படுமோ அனைத்தும் ரமலானுக்காக செய்யப்படுகிறதை பார்க்கலாம். அனைத்தும் ரமலானுக்காக.
என்றால் அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாதம், ரஹ்மத்தான மாதம், பரக்கத்தான மாதம். அடியார்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம். 5 வேளை தொழுகை, இடைப்பட்ட காலங்களில் ஏற்படுகிற பாவங்களுக்கு பரிகாரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்மா டு ஜும்மா, இடையில் ஏற்படுகிற பாவங்களுக்கு பரிகாரம் என்றார்கள். ரமலான் டு ரமலான், இடையில் ஏற்படுகிற பாவங்களுக்கு பரிகாரம். பாவங்களுக்கு பரிகாரம், அடியார்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மெம்பரில் ஏறிய பொழுது 3 முறை ஆமீன் கூறிய நிகழ்வு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஏன் ஆமீன் கூறினீர்கள்? ரமலான் மாதத்தை பெற்றும் யார் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவருக்கு சாபம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நான் ஆமீன் கூறினேன். ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிற ஒரு மாதத்தில் கூட அந்த மாதத்தை பயன்படுத்தி யார் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவன் பெரும் துர்பாக்கியசாலிதான், கேடுதான், நரகம்தான். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம் ரமலானுடைய மாதம். செய்கிற நன்மைகளுக்கு மல்டிபிளே நன்மைகள் வழங்கப்படுகிற மாதம். நன்மைகள் என்றாலே மல்டிபிளே தான். ஒரு தவறு செஞ்சா 1க்கு 1 தான். ஆனால் ஒரு நன்மை செய்தால் 1க்கு 10. ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. ஆனால் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டு இருந்ததை கேட்டாங்க. வஜபத் அப்படின்னாங்க. கட்டாயமாயிருச்சு இவருக்கு என்ன சொர்க்கம். ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல வந்தார். யார் ரசூலல்லாஹ், எனக்கு என்னமோ தெரியல, இந்த குல் ஹுவல்லாஹ் சூராண்டா அவ்வளவு அலாதி பிரியண்டார். அப்படியா, நீ அதன்பால் கொண்டிருக்கிற பிரியம் உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவரொருவர் குல் ஹுவல்லாஹ் சூராவை 10 முறை ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். யார் 20 முறை ஓதுகிறாரோ 2 மாளிகைகள் கட்டப்படும். யார் 30 முறை ஓதுகிறாரோ 30 மாளிகைகள் கட்டப்படும். உடனே உம்மரது எல்லாம் சொல்லுவாங்க, இதன் நுக்சீரன்னா குசூரன்னா. அப்படிங்களா? அப்படின்னா நாங்கள் ஏராளமான கோட்டைகளை கட்டி எழுப்பிக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இதை விட ரொம்ப விசாலமானவன் என்றார். அவ்வளவு நன்மை, மல்டிபிளே நன்மை. இந்த மாதத்தில் செய்கிற உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம், ஏராளமான நன்மைகள் இறைவன் வாரி வழங்குகிற மாதம் ரமலானுடைய மாதம். அதனால தான் பரக்கத்தான மாதம். இப்ப தெரியுதா? ஒரு வியாபாரி தீபாவளின்ற வார்த்தையை கேட்டதும் அவருக்கு ஏற்படுற மகிழ்ச்சி மாதிரி, ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன் வரப்போவதை தெரிந்ததும் அவருக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி மாதிரி, ஒட்டுமொத்த உம்மத்த முஹம்மதியாவுக்கு ரமலான் என்றால் மகிழ்ச்சி தான். ரமலானே வருக, இனிய ரமலானே வருக, இறையருளை தருக. ரமலான் என்றாலே மகிழ்ச்சி தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சில கடமைகளை வைத்திருக்கிறான். அதில் நோன்பு நோற்பது கடமை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். விசுவாசிகளே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்பிருந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டது போல்தான். இதனால் நீங்கள் பாவங்களை தவிர்த்து கொள்ளலாம். நோன்பு அதுவே ஒரு மகத்தான அமல். அதுவே இறைவன் இந்த அடியார்களுக்கு வழங்கி இருக்கிற மகத்தான அருட்கொடை. அது ரமலானில் கிடைக்கிறது. நோன்பு ஒரு மகத்தான அருட்கொடை. நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி உண்டு இல்லையா? 2 நேரத்தில் 2 மகிழ்ச்சி உண்டு. ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, இன்னொன்று நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது. நோன்பாளிகளின் வாயுவாடை கஸ்தூரியை விட அல்லாஹ்விடத்திலே மனம் மிக்கது. நோன்பாளிகளுக்கென்று ஒரு ஸ்பெஷல் வாயில் உண்டு, ரையான். வேறு யாரும் அதில் செல்ல முடியாது.
எல்லா நோன்பாளிகளும் போயிட்டா அந்த வாயில் குளோஸ். ஏர்போர்ட்டு சில முக்கியஸ்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் செல்கிற வாயில் எல்லாருக்கும் ஓப்பன் கிடையாது. அவங்க போயிட்டா அந்த வாயில் குளோஸ். நோன்பினால் ஏராளமான நன்மைகள் உண்டு. ஹஜ்ரத் அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் முர்னி பி அம்ரின் யன்ஃபஉனி அல்லாஹு பி, எனக்கு பலன்மிக்க ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். அபூ உமாமாவே அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பை நீ பற்றி பிடித்துக்கொள். ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹ், அதுக்கு நிகர் வேறில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பினால் ஏராளமான நன்மைகள் உண்டு. நோன்பு நோற்பதால் ஒரு அடியான் அடைகிற நன்மைகள் குறித்து உலமாக்கள் ஜும்மாக்களில் பயான் செய்திருப்பார்கள், நாம் அதிகம் கேட்டிருப்போம். அதில் மிக முக்கியமானது சூமு தசிஹு, நோன்பு வையுங்கள் நலம் பெறுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஹா, நோன்பு நோற்றால் உடல் நலமா? கொஞ்சம் முதுகை தூக்கி ஸ்டெடியாக உட்காந்து கேட்குற அளவுக்கு வந்துடுவோம். நோன்பு வச்சா உடல் நலம் கிடைக்குதா? ஏன்னா அவ்வளவு நோய்கள் கோரத்தாண்டவம் ஆடுகிற காலம் இது. அதனால் நோன்புலான உடல் நலம் கிடைக்குதா? அப்படியா? நோன்பு நோற்பதனால், நோன்பு இருக்குதா இல்லையா, அது இந்த சமூகத்திற்கு மாத்திரம் கடமை அல்ல, முன்பு வாழ்ந்த எல்லா சமூகங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. எனவே இன்றைய நவீன மருத்துவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் தோன்றிய மாபெரும் தத்துவ ஞானிகளும் யூனானி மருத்துவர்களுமான சாக்ரட்டிஸ், அவரின் மாணவர் அவரின் மாணவர் பிலாட்டோ, அவரின் மாணவரும் அலெக்சாண்டரின் ஆசிரியருமான அரிஸ்டாட்டில், ஜாலினூஸ் என்று சொல்லப்படுகிற கேலன், அனைவரும் ஒட்டுமொத்தமாய் கூறியிருக்கிற கருத்து என்ன தெரியுமா? நோன்பு நோற்பது உடல் நலத்திற்கான மருந்தே இல்லா இயற்கை மருத்துவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்றால் நோன்பு அது நோய் நிவாரணத்திற்கான மிகச்சிறந்த மருந்து. ஒரு ஸ்டெப்பு நம்மளுக்கு கூடுது. ஆஹா, ஏன்னா அவ்வளவு மோசமான காலம். மருத்துவ உலகம் பூதாகரமாய் வளர்ந்திருக்கும் காலம் இது. மருத்துவ உலகம் பூதாகரமாய் வளர்ந்திருக்கும் காலம் இது. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்ட காலம் போய் மயிரிழையாய் ஓடியிருக்கும் மூளையின் நரம்புகளிலும் மருத்துவம் செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது மருத்துவ உலகம். மனிதர்களை குவியல் குவியலாய் அள்ளிச் சென்ற காலரா போன்ற கொள்ளை நோய்களை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டது, அல்லது ஒரு கை பார்த்து விட்டது மருத்துவ உலகத்தின் மகத்தான சாதனை. சில முக்கிய உறுப்புகளின் செயல்பாடு வெளுத்தெறியும் பாதிப்புகளை வைத்துத்தான் கண்டறியப்பட்டு வந்த காலம் ஒன்று இருந்தது. அதுவெல்லாம் மலையேறிடுச்சு. உடலின் எந்த ஒரு உறுப்பையும் ஊடுருவி பார்க்கும் அளவிற்கு மருத்துவ உலகம் மகத்தான வளர்ச்சி கண்டிருக்கிறது. நவீனங்களாலும் தொழில்நுட்பங்களாலும் மருத்துவ உபகரணங்களால் மருத்துவ உலகம் மகத்தான வளர்ச்சி கண்டிருக்கிறது, உண்மைதான். ஆனால் உலகம் இதுவரை கண்டிராத மிக மோசமான நோவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிக கசப்பான உண்மை. இல்லையா? இல்லையா? எல்லாருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் ஆரோக்கியம், நோயில்லா உலகம் என்ற இலக்கை அடைவதில் ஒட்டு
ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் அது உண்மை. ஒரு காலத்தில் போர்கள், படையெடுப்புகள்ல தான் மனிதர்கள் மாண்டு வந்தார்கள். இன்னைக்கு பல லட்சக்கணக்கானவங்களை நோய் நொடிகள் வாரி சுருட்டி கொண்டு போகிறது பார்க்கிறோம். நோய்கள் இல்லாத உலகம் இல்லை. பல பெரிய பெரிய மனிதர்களை பேயாட்டம் மாட்டிக்கொண்டிருக்கிற உலகம், பந்தாடி வருகிற உலகம். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, யாராவது ஒரு பெரியவர் பற்றி சொல்லுவாங்க, இது வரைக்கும் அவர் ஊசி கூட போட்டுக்கிட்டதில்லை, மருந்து மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டதில்லை என்று சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நோய் நொடி இல்லாத மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நோய்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. வயசானவர்கள் வயசு பிள்ளைகள் என்றல்ல, பிஞ்சுகளையும் நஞ்சு தாக்குகிறது. 8 வயசு குழந்தை இறந்து போகுது, கேட்டா கேன்சர். 6 வயசு குழந்தைக்கும் சுகர். பெருக்கிற பொழுது இருதய கோளாறு. மனிதர்களை மாத்திரமல்ல, அடர்ந்த காடுகளில் இருக்கிற மரங்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் நோய்கள் தாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்துருக்கலாம், இந்த பெற்றெடுத்து பாசங்காட்டி வளர்க்குற பிள்ளைய தோளில் போட்டு வர்றது மாதிரி ஒரு விவசாயி நாற்று நட்டு நீர் பாய்ச்சி, அப்போ அது இது பண்ணும்போது அதை கையில் ஏந்திக்கிட்டு வருவான், என் பிள்ளைய காப்பாற்றுங்க, என் பிள்ளைய காப்பாற்றுங்கன்ட்டு. இது வெறும் விளம்பர காட்சி மாத்திரமல்ல, நோய்கள் மனிதர்களை தாண்டி அது யாரையும் அல்ல எதையும் விட்டு வைக்கவில்லை என்பதுதான். காலம் அப்படி ஆயிடுச்சு. பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் ஆசைப்பட்டதை சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கிறது இல்லை. வசதி வாய்ப்புகள் வந்துட்டா அதை சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது இல்லை, இல்லையா? அதையும் மீறி ஒருத்தர் சாப்பிட்டா ஆயிலே இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் நோன்பு வையுங்கள் நலம் பெறுங்கள் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். நோன்பு வையுங்கள் நலம் பெறுங்கள். உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற மிக மோசமான நோய்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நோன்பு வையுங்கள் நலம் பெறுங்கள். நோன்புக்கும் உடல் நலத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நோன்புக்கும் உடல் நலத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இறைப்பையே நோய்களின் இல்லம், இறைப்பையே நோய்களின் இல்லம், வயிறே நோய்களின் வரவேற்பரங்கிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லா தங்களுடைய கிதாபுகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், வயிறு முட்ட உண்ணுவதும் ஏற்கனவே உண்ட உணவு ஜீரணிப்பதற்கு முன்னால் அடுத்தடுத்து உணவுக்கு மேல் உணவு உட்கொள்வதும் தான் வயிறு கெட்டுப்போய் நோய்கள் உருவாக காரணம். மருத்துவம் சொல்லுகிறது, கழிவுகளின் தேக்கமே நோய், அவற்றின் நீக்கமே நோய் நிவாரணம். கழிவுகளின் தேக்கமே நோய். கழிவுகள் எதனால் தேங்குகிறது? 2 பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் தான். வயிறு முட்டை சாப்பிடுவது, அப்புறம் ஏற்கனவே உண்ட உணவு ஜீரணிப்பதற்கு முன்னால் அடுத்தடுத்து உணவுக்கு மேல் உணவு உட்கொள்வது. யஹ்யா உலூமுத்தீனில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லா கேலன் சொல்லி இருப்பதாக எழுதியிருக்கிறார்கள். இது தாலீமுல் முத்தாலிம் என்ற கிதாபிலும் வந்திருக்கிறது. ஜாலினூஸ் அவருக்கு பேர், அரபியில், இங்கிலீஷில் கேலன் பேர். அவர் சொல்லியிருக்கிறார், மாதுளம்பழம் முழுக்க பலன். உப்பு, அதிக உப்புத்தன்மை வாய்ந்த பொருட்கள் உடலுக்கு முழுக்க பாதிப்பு. சரிங்களா? கருவாடு இல்லாட்டின்னா இறங்கவே இறங்காது. அப்பளம், ஊறுகாய், உப்பு காணணும். ரபியில் உள்ள வரைக்கும், அடுத்த ரம்ஜான் வர்றது வரைக்குமே சில ஆளுகள்லாம் உப்பு கண்டத்தை வச்சு ஓட்டுறவங்கெல்லாம் உண்டு. கோணல் இல்லாத ஒருவன் கூணனானான் ஏனாம், டப்பா உணவுகளே உண்டது தானாம்.
விஷப்பாம்பு தீண்டியும் விஷமேறம் இல்லையாம் ஏனாம், உப்பில்லா உணவுகளை உண்டது தானாம் அப்படிங்கிறாரு வைரமுத்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு கவிதையில். நம்ம உப்பு இல்லாட்டினா நம்ம சாப்பிட்றது இல்லை. கேளன் சொல்லுகிறார், மாதுளம்பழம் முழுக்க பலன் மிக்கது, அதிக உப்புத்தன்மை வாய்ந்த பொருட்கள், உடலுக்கு முழுக்க பாதிப்பை தரக்கூடியது. ஆனால் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, உடலுக்கு பாதிப்பை தருகிற இந்த உணவுகளை உட்கொள்வதை விட உடலுக்கு நன்மை தருகிற பொருட்களை வயிறு முட்டை உண்ணுவதில் தான் அதிக பாதிப்பு இருக்கிறது என்றார். அப்படியானால் எதை உண்ணுகிறோம் என்பதை விட எவ்வளவு உண்ணுகிறோம் என்பது மிக முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சாப்பிட்டா தான் தெம்பு வரும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய சாப்பிட்டா தான் வம்பே. அதனாலதான் ஒரு அறிஞர் சொன்னார், நாவின் நலம் பேச்சை குறைப்பதிலும், உள்ளத்தின் நலம் பாவத்தை விடுவதிலும், பாவத்தை குறைப்பதிலும், உடல் நலம் உணவை குறைப்பதிலும் இருக்கிறது என்றான். ஹிப்போக்ரட்ஸ் கேட்டான், இவ்வளவு கம்மியா சாப்பிட்றியே நீ, ஏன் இவ்வளவு கம்மியாவா சாப்பிடுறது? அவன் சொன்னான், நான் உயிர் வாழ உண்ணுகிறேன், பிறர் உண்ணவே உயிர் வாழ்கிறார்கள் என்றான். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹிப்போக்ரட்ஸின் வார்த்தையை. வயிறு முட்டை உண்ணுவதால் உடலில் கழிவுகள் தேங்குகிறது, எல்லா விதமான கழிவுகளும் தேங்குகிறது. படிப்படியாய் கணையம் பாதிக்கப்படுகிறது. கணையம் மாத்திரமல்ல, கழிவுகளை வெளித்தள்ளும் உறுப்புகளாய் இருக்கிற மிக முக்கிய உறுப்புகள் கிட்னி, நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்பட்டு திடீரென்று சீக்கிரமே மரணம் வந்துடுது. அதனாலதான் அல்லாமா ஜுல்ஃபிகார் அஹ்மது சாஹிப் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் வறுமையில் மாண்டவர்களை விட வகை வகையாய் உண்டு மாண்டவர்களே அதிகம் என்றார் அல்லாமா ஜுல்ஃபிகார் அஹ்மது சாஹிப். வயிறு முட்டை உண்ணக்கூடாது. ஆதமுடைய மகன் தன்னுடைய முதுவை நிமிர்த்தி கொள்ள சில உணவு கவலங்களே போதும். கூடுதலாக உண்ண வேண்டும் என்றால் வயிற்றில் 1/3 உணவுக்கும் 1/3 நீருக்கும் 1/3 மூச்சு விடவும் இருக்கட்டும். மூச்சு முட்டை சாப்பிடக்கூடாது. கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா முதல் முத்தவக்கில் அலல்லாஹ் வரை அப்பாசி கலீஃபாக்களின் அரசு மருத்துவர், அரசர்களின் மருத்துவர், அவர்களுடைய அரசவைகளை அலங்கரித்தவரான கிறிஸ்துவ மாமேதை யோஹன்னா இப்னு மாசவை அவர் இந்த ஹதீஸை அபூ ஹைஸமா அவர்களுடைய கிதாபில் படித்த பொழுது சொன்னார், இந்த ஹதீஸினுடைய இந்த கலிமாத்துகளின் படி மாத்திரம் மக்கள் நடந்தால் நோய் நொடிகளுக்கே வேலை இல்லை, மருந்து மாத்திரைகளுக்கே வேலை இல்லை, மருந்து கடைகளுக்கே வேலை இல்லை என்றார். உணவின் ஒழுக்கம் பேணி யார் வெறும் வரரொட்டியை சாப்பிடுகிறாரோ மரண நோயை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் சாலிம் ரலியல்லாஹ். அவர்கிட்ட கேட்டாங்க, உணவின் ஒழுக்கம் என்ன அப்படின்ட்டு. பசித்ததற்கு பின்னால் புசிப்பது, பசி இருக்கும்போதே கையை எடுத்துக்கொள்வது என்றார். விளங்குச்சுங்களா? வயிறு முட்டை உண்ணக்கூடாது, வயிறு முட்டை உண்ணக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பல அரசர்கள் தொஹ்ஃபாக்கள் அனுப்பி வச்சாங்க. அதில் மிஸ்ர் தேசத்தின் மன்னன் மக்கூக்கிஸ் ஒரு மருத்துவரை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார். ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னாங்க, நீ உன்னுடைய குடும்பத்தவரிடம் அல்லது நாட்டவரிடம் திரும்பி சென்று விடுவாயாக, ஏனெனில் நாங்கள் பசிக்காமல் புசிப்பதில்லை, புசித்தாலும் வயிறு முட்டை உண்ணுவதில்லை. உனக்கு வேலை இல்லைன்னாங்க. உனக்கு வேலை இல்லை. கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய அவையில் ஒரு மருத்துவர் இருந்தார். நான் சொன்னேன்ல, அவர் அநேகமாக அந்த யோஹன்னா இப்னு மாசவையாக தான் இருந்திருக்கணும்.
அவர் தான் அப்பாசி ஹலீஃபாக்களுடைய காலத்தில் மருத்துவராக இருந்தவர். அல்லாமா ஹுசைன் இப்னு வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பார்த்து அந்த மருத்துவர் அரசவையிலே ஒரு வினா எழுப்புறார். கல்வி 2 வகை. ஒன்று வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கல்வி, எப்படி நடந்துக்கிறணும், வாழ்வியல் வழிகாட்டும் கல்வி, வாழ்வியல் கல்வி. இன்னொன்று உடல் நலம் கூறும் கல்வி, மருத்துவ கல்வி. 2ம் முக்கியம்ல. குர்ஆன் வாழ்வியல் சார்ந்து வழிகாட்டலாம், மருத்துவம் சார்ந்து எந்த வழிகாட்டுதலும் குர்ஆனில் இல்லையே, உங்களுடைய தூதரிடத்திலேயும் எந்த வழிகாட்டுதலும் இல்லையே. அவர் சொன்னார், அல்லாமா ஹுசைன் இப்னு வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், ஏன் இல்லை, குர்ஆன் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கிறது. ஒரு வார்த்தை குர்ஆன் மருத்துவத்தை சொல்லியிருக்கிறது. அளவு கடக்காதீர்கள், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை கவனிங்களேன், உண்ணுங்கள் பருகுங்கள், அளவு கடக்காதீர்கள். அதுதான் எங்களுடைய நபி ஒரு சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அல் மிஅதா பைத்துல் அதுவா, இறைப்பை அது நோய்களின் இல்லம். பத்தியமே வைத்தியத்தின் அசல். ஒவ்வொரு உடலுக்கும் அது எதை ஏற்றுக்கொள்கிறதோ ஒத்துக்கொள்கிறதோ அதையே வழங்குவாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொன்னாராம், உங்களுடைய குர்ஆனும் சரி தூதரும் சரி ஜாலினூசுக்காக எந்த கருத்தையும் விட்டு வைக்கவில்லை, ஒட்டுமொத்த மருத்துவத்தையும் உள்ளடக்கி ஒரே வார்த்தையில் குர்ஆனும் ஒரே சென்டென்ஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு அழகான மருத்துவம். கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா 4 மருத்துவர்களை ஒன்று சேர்த்தார். நேரம் முடிய போகுது. 4 மருத்துவர்களை ஒன்று சேர்த்தார். ஒருத்தர் இந்தியக்காரர், இந்திய மருத்துவர், ஒருவர் ரோம மருத்துவர், ஒருவர் ஈராக் தேச மருத்துவர், இன்னொருவர் ஈராக்கின் நாட்டுப்புற மருத்துவர், கிராமப்புற வைத்தியர் என்று சொல்கிறோம்ல. 4 பேர்ட்டையும் அவர் கேட்ட கேள்வி இதுதான், எனக்கு நீங்கள் ஒரு மருந்து சொல்லணும், எந்த சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. இந்திய மருத்துவர் சொன்னார், என்கிட்ட பெஸ்ட் மருத்துவம் கருங்கடுக்காயின்றார். ரோமர் சொன்ன இது ஈராக்கினுடைய அந்த மருத்துவர் சொன்னார், என்கிட்ட பெஸ்ட் மருத்துவம் சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து ஆளி விதை அப்படின்றார். ரோமர் சொன்னார் சுடுதண்ணீர். அப்போ ஈராக்கின் நாட்டுப்புற மருத்துவர் அந்த 3 பேர்ட்டையும் சொன்னார், கடுங்கடுக்காய் சைடு எஃபெக்ட் இல்லைன்னீங்க, இல்லை அது குடலை இறுக்கி புளியும் இல்லையா, கடுக்கா குழந்தைக்கு கொடுத்தா கூட வாட்டுக்கு மலத்தை இறுக்கி புளியும், குடலை இறுக்கி அது பாட்டுக்கு போய்கிட்டே கிடக்கும், அது ஒரு சைடு எஃபெக்ட். ஆளி விதை வயிற்றில் குளகுளப்பு தன்மை ஏற்படுத்தும், ஒரு விதமான பசத்தன்மையை ஏற்படுத்தும். சுடுதண்ணீர் குடலை துவளச் செய்துவிடும். நீங்கள் ஆட்டு குடலை தூக்கி சுடுதண்ணியில் போட்டு எடுங்க, அந்த கிரிப்னஸ் இருக்காது பாருங்களேன். இப்போ அந்த 3 மருத்துவர் திரும்ப இவர்கிட்ட கேட்டாங்களாம், அப்படின்னா நீ சொல்லேண்டு, நீ எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத மருந்தை சொல்லு. பசி ஏற்பட்ட பின் உணவில் கை வைப்பது, இன்னும் உண்ண வேண்டும் என்று ஆசை இருக்கும் போதே கையை எடுத்துக்கொள்வது என்றார். நீ உண்மையே சொன்னாய் என்று 3 மருத்துவர்களும் கூறியதாக கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் கழிவுகளின் தேக்கமே நோய், அவற்றின் நீக்கமே நிவாரணம். ஒரு அடியான் காலையிலிருந்து இரவு வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் உடலில் தேங்கி இருக்கிற பல்விதமான கழிவுகளும் உடம்பிலிருந்து நீக்கப்பட்டுரும், சுத்தமாயிரும். அவ்வளோதான், உடல் ஆரோக்கியம்தான். சகல பொருளுக்கும் துடைப்பான் உண்டு இல்லையா? எல்லா பொருளுக்கும் துடைப்பான் இருக்கு. யாராவது குழந்தை பீஷாப் இருந்துட்டாரு, தண்ணியை ஊற்றி மலஞ்சலம் தண்ணியை ஊற்றி கழுவிக்கிறோம். நஜீஸ் பட்டா தண்ணியை ஊற்றி கழுவிடுறோம். சில பொருட்களில் தொடச்சிட்டா சரியாக போச்சு. கண்ணாடி மாதிரி பொருளை தொடச்சா சரியாக போயிடும். சில பொருளை சுரண்டி விட்டால் சரியாக போயிடும், அந்த நஜாசத் சரியாக போயிடும். சப்பலில் ஏதோ இதாகிடுச்சு, அப்படி மண்ணில் வச்சு 4 இதை தேய்ச்சா மசகு பண்ணாலே சரியாக போயிடும். பார்த்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்,
தண்ணீர் பட்டால் இரும்பு துருப்பிடிப்பது போல் இந்த இதயங்களும் துருப்பிடிக்கின்றன. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே, இரும்பின் துருவை நீக்க வழி என்னன்னு எங்களுக்கு தெரியும், இந்த இதய துருவை நீக்க வழி என்ன? ரசூல்லா சொன்னாங்க, அதிகமாக மௌத்தை நினைங்க, குர்ஆனை அதிகமாக ஓதுறதுன்னாங்க ரசூல்லா. சில பொருளுக்கு தண்ணீர், சில பாவங்களுக்கு கண்ணீர், அதான் அதை தூய்மைப்படுத்தும். இரும்புக்கு நெருப்பு, இதயத்துக்கு குர்ஆன். சகல பொருளுக்கும் அதை தூய்மைப்படுத்த ஒரு வழி உண்டு. இந்த உடலின் தூய்மைப்படுத்தும் வழி பசி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜக்காத்துல் பதன் அல் ஜூ, இந்த உடலின் தூய்மை பசி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? அப்படின்னா எவ்வளவு ஒரு முக்கியமான ரஹ்மத்து அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்கிறது. நாம் நினச்சிக்கிறோம் நோன்புண்டா கஷ்டம்னு நினச்சிக்கிறோம். நோன்பு இருக்கிறது, அதுதான் ரமலான் தருகிற ரஹ்மத்துகளில் மகத்தான ரஹ்மத். இந்த காலத்தில் நோய்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு மனிதனை ஆரோக்கியமாய் வாழ வைக்க செய்கிற மிக அற்புத மருந்து நோன்பு. நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்கலாம், நேரம்னால நானே சீக்கிரமாக ஸ்பீடாக முடிக்கிறேன். நோன்பு முடித்த உடனேயுமே சில பேர் ஆஸ்பத்திரிக்கு உடனே அட்மிட் ஆகிறாங்க. சுகர்லாம் பயங்கரமாக எகிரிடுச்சுங்கிறாங்க, ப்ரெஷர்லாம் கண்ணா பின்னாடி கூடிருச்சுங்கிறாங்க. என்னங்க நோன்பு வச்சு இந்த பாடாக இருக்குதே? விஷயம் அவ்வளோதான், நோன்பை முறையாக அவர் நோக்கலைன்னு அர்த்தம். சஹர் சாப்பிடும்போதே இனிமேல் சாயந்தரம் வரைக்குமே சாப்பிட முடியாது. அதனால் எவ்வளவு அள்ளி கொட்ட முடியுமோ அவ்வளவு அள்ளி கொட்டிடுறது. நோன்பு திறக்கும்போது அவர் சொன்ன மாதிரி ரெண்டு கொட்டரா கஞ்சி இல்லையா, வடை ஐட்டங்கள், இன்ன பிற, தராவிக்கு முன்னாடி தராவிக்கு பின்னாடி. அல்லாஹ் அக்பர். ரமலான் அல்லாத மாதங்களில் சாப்பிடுவதை விட ரமலான் மாதத்தில் இந்த உம்மத்து அதிகம் சாப்பிடுவதாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. 20% அதிகமாய் உணவுகள் உட்கொள்ளப்படுது என்றால் எப்படி பிரயோஜனம் கிடைக்கும்? நோன்பை முறையாக வைக்கணும், நோன்பாவில் இருக்கணும். நோன்பு வைக்கிறது இல்லை, நாம் நோன்பு வைக்கிறது இல்லை, நேரம் மாற்றி சாப்பிட்டுக்கிறோம். அதை தாண்டி இனிமேல் சாப்பிட மாட்டோம் ரொம்ப நேரம்ன்றதுக்காக ஒரு பிடிக்கிறது. அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு கண்டுக்குட்டியை கட்டி போட்டு வச்சிருந்து அவிழ்த்து விட்டோன்னு வையன், அது எவ்வளோ வேகமாக பாயும். அது மாதிரி காலையிலேருந்து கட்டி போட்டு வச்சுருந்துட்டு மகரி பின்னாடி விட்டு அது வாடுக்குச்சு. அவ்வளோதான், கண்ட்ரோல் இல்லை, கடிவாளம் போடலை. நம்முடைய நஃப்ஸுக்கு கடிவாளம் போடலை. அதனால தான் நோய் நொடிகள் கூடுது, சுகர் எகுறுது, ப்ரெஷர் கண்ணா பின்னாடி கூடிடுது. பாய்க்கு நோன்பு முடிஞ்சது தான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு என்று சில பேரை பற்றி தகவல். நோன்பு முடிஞ்சது தான் ஒரு சுகர் பார்த்தா 500க்கு மேலே போயிடுச்சு. எங்கே நோன்பு நோற்றால் உடல் நலம் பெறுங்கள் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நோய்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கட்டியிருக்கிறாங்களே. அதனால தான் எல்லா மருத்துவர்களும் சொல்கிறத பாருங்கள். நல்ல மருத்துவர்கள்லாம் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? பாய், உங்களுடைய வாய்க்கு போடுங்க முதல்ல பூட்டும்பாங்க. அவ்வளோதான். நம்ம வாய்க்கு திண்டுக்கல் பூட்டு வாங்கி போடாத வரைக்கும் நோய் நொடிகள் நம்ம துரத்திக்கிட்டு தான் இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொண்டு, இனிய ரமலானே வருக, உன்னுடைய இறையருளை தருக. நீ தருகிற இறையருளில் மகத்தானது நோன்பு. அந்த நோன்பை 30 நோன்புகளை முறையாக நாம் நோன்பு நோற்று இந்த அருள்மலையை முழுமையாய் நாம் அள்ளுவோம். அத்துடன் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருள்மலை இருக்காரு இல்லையா, அதை மற்றவர்களுக்கும் வழங்குவோம். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறார். டாக்டர், 3 நாளாக பசியே இல்லை டாக்டரு. பக்கத்தில் இருந்த அந்த ஏழை நினச்சானா இந்த வியாதி நமக்கு வந்தால் பரவாயில்லையேண்டு. சிலருக்கு நாள்தோறும் பிரியாணி, ஒரு சிலருக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை தான் பிரியாணி. இந்த மஸ்ஜித் சேவை குழுண்டு அங்கங்கே சில இடங்களில் நடக்கலாம்.
தஞ்சாவூர் பகுதிகளில் ஒரு இடத்துல மஸ்ஜித் சேவை குழு ஒரு சேவை செஞ்சுருக்கிறாங்க. விடிந்தால் பெருநாள் நைட்டு ஆடுகள்லாம் அறுத்து பாக்கெட் பண்ணி இல்லாதவங்க வீட்டுக்கு விநியோகிக்க சென்றிருக்கிறார்கள். ஒரு மூதாட்டி கதவை திறந்துட்டு, பிள்ளைங்களா கறி கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ தான் என் பேத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான், பாட்டி எப்பவும் போல் அந்த இதைத்தான் கிண்டி தருவியா, இல்லை நாளைக்காவது பிரியாணி கிடைக்குமா பாட்டின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. புண்ணியவா, நல்லா இருப்பீங்க, என் பேத்திக்கு நாளைக்கு பிரியாணி அப்படின்ட்டு நாள்தோறும் சிலருக்கு பிரியாணி, ஆண்டுக்கு ஒரு முறை கூட பிரியாணி கிடைப்பது அரிது என்பது வெறும் வார்த்தைக்கு சொல்லப்படுகிற விஷயம் அல்ல. நம்மை சுற்றிலும் அந்த நிலைமையில் வாழ்பவர்கள் ஏராளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயி உண்ண உணவு இருக்காது, நெசவாளி உடுத்த உடை இருக்காது, கட்டுமான பணியாளர் குடியிருக்க சொந்த வீடு இருக்காது. ஆனால் இந்தியா ஒளிர்கிறது என்ற கோஷம் மாத்திரம், பஞ்சமே இருக்காது. இதுதான் இந்த நாட்டினுடைய அவல நிலை. இந்த நாட்டினுடைய அவல நிலை. வெளிச்சத்திற்கு அடியில் இருளை போல, வசந்தமான வாழ்க்கைக்கு அடியில் வறுமைகள் கோர தாண்டவம் ஆடுகிற வளர்ந்து வரும் இந்தியா அல்ல, வறுமை கோட்டில் இருக்கிற இந்தியா. அவ்வளவு வறுமை எல்லாருக்கும் தான் நான் சொல்றது, முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை. முஸ்லீம்களுடைய பாடு இன்னும் பெரும்பாடு. மாத சம்பளமாய் ஒரு சில நூறுகளை பெற காலை முதல் இரவு வரை கால் கெடுக்க நின்று படாத பாடுபட வேண்டியது இருக்கிறது. வயிறு முட்டை அல்ல, மூச்சு முட்டை அல்ல, அறவயிறு சாப்பிடவும் மூச்சு முட்டை உழைக்க வேண்டியது இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தலையை பொத்தினா கால் தெரியும், கால் பொத்தினால் தலை தெரியும் என்கின்ற வறுமையில் வாழ்பவர்கள் உள்ள சமூகம் முஸ்லிம் சமூகம். கிடைக்கிற வருவாயை வச்சு வாங்கிய மளிகை கடனை கொடுத்தா வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, வீட்டு வாடகையை கொடுத்தா ஏற்கனவே வாங்கின மளிகை கடனை கொடுக்க முடியாது. தலையை பொத்தினா கால் தெரியும், கால் பொத்தினா தலை தெரியும். கடும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் சிட்டியில் நிச்சயமாக ஓரளவுக்கு போதிய வருவாயோடு இருந்தால் தான் சிட்டியில் வசிக்கவே முடியும். ரைட்டு, கிராமப்புறங்களில் மற்ற பகுதிகளில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களை தேடி நாம் ரமலானில் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று அவர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான், அல்லாஹ் ஆனந்தம் அடைவான். ஜக்காத்தை கடமையான ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுத்து விடுங்கள். இல்லையெனில் அது இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் விழுங்கிவிடும். அனகோண்டாது எல்லாத்தையும் அது சாப்பிட்றோம். அதற்கு மேலே உங்களை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அந்த ஏழைகளுக்கு தர்மமாக, தானமாக இன்னும் அதிகமாக நீங்கள் வழங்குங்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெறுங்கள். ரமலானே, இனிய ரமலானே, இனிய ரமலானே வருக, நீ இறையருள் தருக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.